கண்மணி அம்மா இருக்காங்களா? உள்ளதான் இருக்காங்க. அவங்க சும்மா இருந்தாலும் இவன் சும்மா இருக்க விட மாட்டான் போலயே. ஏத்தி விடுறதுக்குனே வர்றானே. ஏற்கனவே நிலைமை சரியில்லை. இதுக்கு மேல என்ன ஆக போதே தெரியல. என்ன கண்மணி இப்படி ஆயிடுச்சு? நீ ராசாத்திய தோக்கடிச்சிருவேன்னு பார்த்தா அந்த ராசாத்தி உன்னை தோக்கடிச்சு வீட்டை விட்டு விரட்டிட்டா போல. எல்லாம் என் நேரம். ராசாத்தி தான் பிரச்சனைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்படி ஸ்னேகான்னு ஒருத்தி புயல் மாதிரி குறுக்க வந்து என் வாழ்க்கைய குழைச்சு போடுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. உன் மாமியார் மரகதம்ல உனக்கு எதிராக கிளம்பிட்டாங்க. ஆமா, நான் நல்லதுக்கு பண்ணதெல்லாம் எனக்கே ஆப்பா வந்து நிக்குது. ஆமா, புள்ளையார் பிடிக்க குரங்கான கதை மாதிரி அந்த வீட்டோட முதல் வாரிச கண்மணி சுமக்கிறான்னு ஒரு பீலா விட்டோம். அது அந்த ஷீலா டாக்டர் ஒண்ணு இல்லாம ஆக்கி எங்க குட்ட உடைச்சிட்டா. அதுல மரகதம் ரொம்பவே கடுப்பாயிட்டான். அதுக்கேத்த மாதிரி அந்த ரோஜா சனியனை அந்த ராசாத்தி கொண்டு வந்து நிப்பாட்டி காரியத்தையே கெடுத்துட்டா. நான் முத வாரிசுன்னு பொய் சொல்லி டிராமா போட்டதுல என் மாமியாக்காரே என் மேல செம்ம காண்டாகி துரத்தி விட்டுட்டா. அதெல்லாம் சரி கண்மணி, எப்படியோ கையில இருந்த பிடிய விட்டுட்ட. அட்லீஸ்ட் பெரிய வீடாவது உன் கண்ட்ரோல்ல இருந்துச்சு. இப்ப அதுவும் போச்சு. ஆமா, அந்த ராசாத்தி ஜெயிச்சிட்டாதான். பதவி அந்தஸ்து மட்டும் இல்லாம வீட்லயும் அவ மரியாதைய தக்க வச்சுக்கிட்டான். எனக்கு சுத்தமா மரியாதையே இல்லை. வீட்டை விட்டு வெளியே வரும்போது என் புருஷன் கூட தடுக்கல. எப்படி தடுப்பாரு? அவரே நீ போய் தொலையட்டும், அந்த ஸ்னேகா கூட குடும்பம் நடத்தலான்ல காத்துக்கிட்டு இருக்காரு. நடந்து முடிஞ்சதெல்லாம் விடுங்க, இனிமே நடக்க போறத பத்தி யோசிங்க. இனிமே என் ஒரே குறிக்கோள் அந்த ராசாத்திய ஒன்னும் இல்லாம ஆக்கி தோக்கடிக்கிறது தான். ஆனா அது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு எனக்கு தெரியும். முன்னாடியாவது என் மாமியார் எனக்கு சப்போர்ட்டா இருந்தா, இப்ப மொத்த பலமும் அந்த ராசாத்தி பின்னாடி இருக்கு. நான் ஒருத்தியா நின்னு அவளை எதிர்த்து தோக்கடிக்கணும். தோக்கடிப்பேன். கவலையப்படாத கண்மணி, கடவுள் உனக்கு கருணை காட்டுறான். நீ ராசாத்திய தனியா எதிர்க்க வேண்டாம். சர்வ வல்லம பொருந்திய மகா எதிரிய ராசாத்தி புதுசா சம்பாதிச்சிருக்கா. என்ன சொல்றீங்க? மணல் மாஃபியா ஏகாம்பரம் வண்டியை சீஸ் பண்ணி அவர் பகைய ராசாத்தி சம்பாதிச்சிருக்கா. எதிரிக்கு எதிரி நண்பன். ஏகாம்பரம் பணத்திலையும் பதவியிலையும் பெரிய ஆளு. அவர் துணை இருந்தா போதும், ராசாத்திய நீ ஈஸியா ஜெயிச்சிடலாம். அப்ப அவரை சந்திக்க உடனே ஏற்பாடு பண்ணுங்க. கண்டிப்பா பண்றேன். ஹே ராசாத்தி, என்னையா வீட்டை விட்டு துரத்துன? உன்னை இந்த ஊரு பதவி எல்லாத்துல இருந்தும் துரத்தி அடிக்கல. நான் கண்மணி இல்லை.
பல நாள் திருடி ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்ற மாதிரி கண்மணி நல்லா மாட்டிக்கிட்டு மரகத சம்பந்தி விரட்டி விட்டுட்டாங்க போல இருக்கு. பின்ன அவ போட்ட ஆட்டத்துக்கெல்லாம் தண்டனை வேண்டாம்? என்ன ஆட்டம்? இனியாவது திருந்தி ஒழுங்கா இருக்காளான்னு பாப்போம். அவளாவது திருந்தறதாவது. ஆனா ராசாத்தி, கடவுள் ஒரு நல்ல விஷயம் நடக்க அந்த கண்மணிய பெரிய வீட்ல இல்லாம பண்ணிருக்காரு. இதுதான் சரியான சந்தர்ப்பம். புரியல அண்ணி. பெரிய வீட்டு வாரிசு கண்மணி மூலமா வரப்போகுதுன்னு மரகதமா ஆவலா இருந்தாங்கல்ல, ஆனா இப்ப அது இல்லன்னு ஆயிடுச்சு. இதுதான் சரியான சந்தர்ப்பம். ரோஜா குமரனோட பொண்ணு தானே? அப்படி பார்த்தா பெரிய வீட்டோட வாரிசு ரோஜா தானே? இங்க பாரு ராசாத்தி, நீ உடனே ரோஜாவை கூட்டிட்டு போய் மரகதம்மா கிட்ட பேசி எடுத்து சொல்லி ரோஜாவை அந்த வீட்டு வாரிசா சேர்த்து வச்சிரு. இதுதான் சரியான நேரம். என்ன ராசாத்தி, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? தம்பி, நான் சொல்றது சரிதானே? சரிதான்க்கா. ரசத்தை, அக்கா சொல்றது நல்ல யோசனையா தான் இருக்கு. நீ ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? ரசத்தி, உன் மனசுல என்ன இருக்குன்னு சொன்னா தானே தெரியும். நீங்க எல்லாரும் சொல்றது சரிதான். ரோஜா குமரமாமாவோட பொண்ணுதான். ஆனா கண்மணி குமரமாமா முறைப்படி தாலி கட்டின பொண்டாட்டி. ரோஜா அந்த வீட்டோட வாரிசா அந்த வீட்டுக்குள்ள போகும்போது கண்மணி அந்த வீட்டுல இருக்கணும். அவ இருந்தா கண்டிப்பா ரோஜாவை ஏத்துக்கவே மாட்டா. அவ ஏத்துக்கிறாளா இல்லையாங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல அண்ணி. ஆனா அவ இல்லாதப்போ இதுதான் சாக்குன்னு புறவாசல் வழியா ரோஜாவை உள்ள சேர்க்கறதுல எனக்கு விருப்பம் இல்ல. அவ இருக்கும்போதே அவ முன்னாடியே மரகதாத்த கிட்ட ரோஜாவை கொண்டு போய் சேர்த்து இந்தாங்க உங்க வீட்டு வாரிசுன்னு ஒப்படைக்கணும். அதுதான் நல்லது. இல்லனா நாளைக்கு வேற மாதிரி பேச்சு வரும். ராசாத்தி சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. ஆமா, நாங்களும் இத பத்தி யோசிக்கவே இல்ல. எதையும் இப்படி ஆழமா யோசிக்கிறதுல ராசாத்தி தனியா தெரியுறா. அவ இப்படி தீர்க்கமான முடிவெடுக்கிற திறமையினாலதான் அவளுக்கு சேர்மன் மாதிரி பெரிய பெரிய பதவி எல்லாம் தேடி வருது. ராசாத்தி ஒரு முடிவெடுத்தான்னா அதுல கண்டிப்பா 1000 அர்த்தம் இருக்கும். வணக்கம் மேடம். என்ன அழகு, ராசாத்தி காய்கறி சென்டர் நல்லா தானே போயிட்டு இருக்கு. அப்புறம் எதுக்கு நீ கால் டாக்ஸி டிரைவர் மாதிரி இருக்க? அண்ணி, நான் கால் டாக்ஸி டிரைவர் இல்ல, சேர்மன் மேடத்தோட டிரைவரு. சேர்மன் மேடத்தோட டிரைவரா? ஆமாக்கா, நான் தான் அழக ராசாத்திக்கு டிரைவரா இருக்க சொன்னேன். என்னைக்கு அந்த ஏகாம்பரம் நம்ம வீடு படி ஏறி வந்து மிரட்டிட்டு போனானோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். ராசாத்தி கூடவே நம்பிக்கையான ஒரு ஆள் எப்பவும் இருக்கணும்னு. அதோட என்னமோ நான் கூட இருக்க முடியாதுல்ல, அதான் அழகு கூடவே இருக்கிற மாதிரி ராசாத்திக்கு டிரைவர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். நல்ல யோசனை தம்பி. ராசாத்தியோட பாதுகாப்பு நமக்கு முக்கியம் இல்ல? அண்ணா, அதுக்குன்னு இப்படி யூனிஃபார்ம் இல்லாம போட்டுட்டு வருவீங்க? அப்படியே இருந்தாலும் ஆபீஸ்க்கு போகும்போது தானே போட்டுட்டு வரணும். இப்ப எதுக்குன்னு யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்திருக்கீங்க? என்னதான் இருந்தாலும் ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்குல்லம்மா. மேடத்துக்கிட்ட இந்த கெட்டப்ப காட்டி இது ஓகேவா இல்லையான்னு ஒரு ஒப்பீனியன் வாங்கணுமா இல்லையா? என்ன சேர்மன் மேடம், உங்க அண்ணனுக்கு இந்த கெட்டப் ஓகேவா?
இதான் கண்மணி வீடு. அண்ணே வணக்கம் அண்ணே. வணக்கம். வாமா வா. அண்ணே இவங்க பேரு கண்மணி. கண்மணியா? யார் இது? அண்ணே சேர்மன் ராசாத்தி இருக்காங்கல்ல, அவங்களும் இவங்களும் உறவுண்ணே. ஒரே குடும்பத்துல வாக்கப்பட்டவங்க. ஓ அப்படியா? உட்காருமா. உட்காருமா வா. அண்ணே இவங்க ராசாத்தி மாதிரி கிடையாது, நல்லா படிச்சவங்க அண்ணே. பணக்காரங்க வீட்ல இருந்து அந்த பெரிய வீட்டுக்கு மருமகளா போனவங்க. பெரிய மருமகளால புகுந்த வீட்லயும் நல்ல செல்வாக்குண்ணே. ஆனா இவங்களுக்கு ஒரே எதிரி அந்த ராசாத்தி தானே. ஓ வீட்லயே அவளுக்கு எதிரி இருக்காங்களா? அந்த ராசாத்தியால இவங்க குடும்பத்துல பெரிய பிரச்சனை நடந்திருக்குண்ணே. அதனால அவளை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு பெரிய வைராக்கியத்தோட இருக்காங்கண்ணே. உங்களை மாதிரி பெரிய ஆளுங்க சப்போர்ட் கிடைச்சா அந்த ராசாத்தியை ஈஸியா ஒழிச்சு கட்டிடுவாங்கண்ணே. நம்ம நோக்கமும் அவளை அழிக்கிறது தானே. அதனாலதான் இவங்களை இங்க கூட்டு வந்தேன். ஆளை பார்த்தா ரொம்ப டஃப்பான பொண்ணு மாதிரி தான் இருக்கா. அந்த ராசாத்தி அழிக்க இவ நமக்கு தேவைதான். கண்மணி, உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷமா. நீ சரியான நேரத்துக்கு சரியான இடத்துக்கு தான் வந்து சேர்ந்திருக்க. ஐயா உங்களை சந்திச்சதுல எனக்கும் சந்தோஷம்தான். வர வழியில பரந்தாமன் சார் உங்களை பத்தியும் உங்க செல்வாக்க பத்தியும் சொன்னாரு. ராசாத்தி உங்க மணல் லாரிகளை சீஸ் பண்ண வச்சுட்டதா கேள்விப்பட்டேன். அவளை பகச்சுக்காத பெரிய மனுஷங்களே இந்த ஏரியாவில இல்ல. கண்மணி, என்னோட பொலிட்டிக்கல் லெவல வேறமா. ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் நான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறவன். இந்த மாதிரி இருக்கிறனா ஒரு சாதாரண சேர்மன் ராசாத்தி கூட மோதுறது கொஞ்சம் அசிங்கமா தான் இருக்கு. இருந்தாலும் என் 50 லாரியில சீஸ் பண்ணத என்னால தாங்கிக்கவே முடியலமா. அதனாலதான் அவ வீட்டுக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. என் ஸ்டேட்டஸ்க்கு நான் அங்க போயிருக்கவே கூடாதுதான். இருந்தாலும் போன என்ன அவ அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாமா. அவளுக்கு உங்களை மாதிரி பிக் ஷாட்டுகளை எப்படி ட்ரீட் பண்றதுன்னே தெரியாது சார். பெருசா படிக்காதவ, நாகரிகம் தெரியாதவ. ஏதோ அதிர்ஷ்டத்தால சேர்மன் ஆயிட்டா. அதனால தலைகால் புரியாம ஆட்டம் போடுறா. என் தொழில டிஸ்டர்ப் பண்ற யாரையும் நான் அழிக்காம விட மாட்டேன். இப்ப ராசாத்தி என் தொழில குறுக்க வந்துட்டா. இவன் சின்ன செடின்னு விட்டா பின்னாடி பெரிய மரமா வளர்ந்து தொல்லை கொடுப்பா. அதனால வேரோட அழிச்சிடுறதா நல்லது. சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். நம்ம புதுசா ஆரம்பிக்க போற வாட்டர் பிளான்ட்டுக்கான எல்லா அப்ரூவலும் வாங்கியாச்சு. பிளான்ட்டை இந்த ஏரியால ஆரம்பிக்கிறதால சேர்மன் ராசாத்தி கிட்ட என்டாஸ் பண்ணி சைன் வாங்கணும் சார். அவங்க சைன் பண்ணிட்டா எரெக்ஷன் ஒர்க் ஆரம்பிச்சிடலாம் சார். அதான் பழைய சேர்மன் கிட்ட சைன் வாங்கிட்டோமே, அப்புறம் எதுக்கு ராசாத்தியோட சைன்? இல்ல சார், இந்த ப்ராஜெக்டுக்கான வேலைகளை நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டோம். அப்ப சேர்மன்ற முறையில இவர் சைன் பண்ணாரு. ஆனா இப்போ பிளான்ட்டை எரெக்ஷன் பண்ண போறோம். அதுக்கு இப்ப இருக்கிற சேர்மன் ராசாத்தியோட அப்ரூவல் சைன் வேணும். எனக்கு ஒரு சிக்கல் வர நேரத்துல நீ கரெக்டா வந்திருக்க கண்மணி. நான் வாட்டர் பிளான்ட் ஆரம்பிக்கிற இடமே உங்க ஏரியாவுல இருக்கிற ஏரி பக்கம் தான். அந்த ஏரி தண்ணி நம்பித்தான் நான் வாட்டர் பிளான்டே ஆரம்பிக்கிறேன். இப்ப இந்த ப்ராஜெக்ட உன் கையில ஒப்படைக்கிறேன். அந்த ராசாத்தி கிட்ட அப்ரூவல் சைன் வாங்குறது, பிளான்ட்டை எரெக்ட் பண்றதுன்னு எல்லாத்தையும் நீயே பாத்துக்க.
இந்த நிமிஷத்துல இருந்து அந்த பிளான்ட்டுக்கு நீதான் எம்டி. நீ என்ன நினைக்கிறியோ அதெல்லாம் செய். மாசம் உனக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம். அது போக லாபத்துல ஒரு 10% தரேன். வேணும்னா தங்கறதுக்கு தனி பங்களாவும் தரேன். என்ன ஓகேவா? என்ன சார், கரும்பு திங்க கூலி வேணுமான்னு கேக்குறீங்க? எனக்கு டபுள் ஓகே தான். எல்லாம் சரி கண்மணி. அந்த ராசாத்தி கிட்ட உன்னால அப்ரூவல் சைன் வாங்க முடியுமா? என்ன ஏரிக்கு பக்கத்துல தான் வாட்டர் பிளான்ட்டே வருது. அவ அவ்வளவு சீக்கிரம் அப்ரூவல் பண்ணி கொடுக்க மாட்டா. சார், அதையெல்லாம் சரி பண்ணி சைன் வாங்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க ஃபைல கொடுங்க. ஃபைல கொடுப்பா. இந்தாங்க மேடம். ராசாத்தி கிட்ட முதல்ல இதுல எப்படியாவது சைன் வாங்கிடு. அப்புறம் உன்னோட பழி வாங்கலுக்காக அவளை பதவி விட்டு தூக்குறியோ இல்ல பரலோகம் அனுப்புறியோ எது வேணாலும் செய்யு. என் பணம், அதிகாரம், செல்வாக்கு எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒரு பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன். ஆனா நீ சாதிச்சு காட்டணும். சார், நீங்க இவ்ளோ சப்போர்ட்டிவா இருக்கேன்னு சொல்றப்போ அந்த ராசாத்திய என்ன செய்யறேன்னு பாருங்க. அவளை இருக்கிற இடம் தெரியாம அழிச்சு காட்டுறேன் பாருங்க. பரந்தாமன், கண்மணிக்கு எப்பவும் சப்போர்ட்டாவே இருங்க. தேவைப்படுற ஹெல்ப் எல்லாம் செஞ்சு கொடுங்க. நான் ஏற்கனவே பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். இப்ப நீங்க சொல்லும்போது செய்யாம இருப்பேனா? அப்ப நான் கிளம்புறேன் சார். ராசாத்தி கிட்ட சைன் வாங்கிட்டு வந்து உங்களை பாக்குறேன். ஒரு நிமிஷம்மா. இன்ஜினியர் ராகவனையும் கூட அழைச்சிட்டு போமா. அவர் உனக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் செஞ்சு தருவாரு. ராகவன், கண்மணியோட போயிட்டு வாங்க. ஓகே சார். வரேன் சார். கரியா, சரியான நேரத்துல சரியான ஆளை கூட்டிட்டு வந்திருக்க. ஆனா ரொம்ப பெரிய ஆள் தான் நீயும். எல்லாம் உங்க தயவு தானே.